ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, இது மாதிரி இந்த சமயத்தில் நமக்கு இது சரியான ஒரு பாதையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் சரியானதா இருக்கும். சில விஷயங்கள் தவறானதா இருக்கும். அது நம்ம போற பாதைய பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒரு உயரத்த அடையிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைக்குமே நம்புவேன். அதே மாரி தான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சேன். ஆரம்பிக்கிறப்ப என்னோட ஒய்ஃபே சொன்னாங்க, "ஏங்க இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் உங்களுக்கு? நீங்க நல்லா குக் பண்ணுவீங்கன்னு தெரியுது." ஏன்னா நான் வெளிநாட்ல கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் சாப்பாட்ல ஒரு தயாரிக்கிற ஒரு கம்பெனில தான் வேலை பார்த்தேன். அதில நெறைய ஸ்வீட்ஸு இந்த மாரி எல்லா விஷயங்களும் செய்வாங்க. அதுலேருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் தான். அதில நெறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். அந்த விஷயங்கள வச்சு சரி நம்ம 7 வருஷம் இருந்தாச்சு வெளிநாட்ல. இதுக்கப்புறம் வேணாம், நம்ம இங்க ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறப்போ, என் ஒய்ஃபே சொன்னாங்க, "நம்ம கொஞ்சம் இருக்கிற பணத்த வச்சு வேற ஏதாச்சும் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாரி ஏதாச்சும் போட்டுட்டு நம்ம இது பண்ணுவோமேங்க. எதுக்கு நீங்க தேவையில்லாம இந்த இதுலலாம் நீங்க ஈடுபடுறீங்க?" அப்படி இப்படின்ட்டு அதையே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களே இந்த மாரி நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அப்ப தான் தோணுச்சு, இவங்க எப்படி நம்மள இதெல்லாம் நம்மளுக்கு அப்பனா நம்ம செய்ய மாட்டோம்னு அப்படி சொல்கிறாங்களோ, அப்போ நம்ம இது நல்லா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடத்தி காமிக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு எண்ணம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சில விஷயங்கள நானே கொஞ்சம் அந்த ஏரியால எப்படி கடைகள் பிடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நானே எல்லாருக்கிட்டேயும் விசாரிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் விசாரிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ளேயே ஒரு ஐடியா பிறந்துச்சு. சரி ஓகே, நம்ம சரி பார்த்துக்கலாம். ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு என்னதான் சரியான ஒரு நேரத்தில் இருந்தாலும், அத சரியான ஒரு இதில நம்மளால இது பண்ண முடியாதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனாலயே நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம பார்த்துக்கலாம். சில இத நம்ம இப்போக்கி நம்மளுக்கு கொஞ்சம் சரியா வரலனாலும், நம்மளுக்கு அது ஒரு சரியான நேரத்தில நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு, நான் என் ஒய்ஃப் சொன்னத நான் கேட்கல. சரி நம்ம ஆரம்பிப்போம். முடிஞ்சத பார்த்துக்கலாம். முடியிற வரைக்கும் நம்மளால சமாளிப்போம். அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த இடமையும் பார்த்தாச்சு. எங்க மாமா தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. அது என் ஒய்ஃபோட அப்பா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு. அவர் சொன்னாரு, "நானே வெளிநாட்ல இருந்து இப்போ வரைக்குமே வைக்கணும், கடை வைக்கணும்னு நெனச்சேன் மாப்பிள. ஆனா நீங்க பரவால்ல, இத ஒரு முயற்சி பண்றீங்க. கண்டிப்பா இது சக்ஸஸ் ஆகும்." அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எனக்கு கொஞ்சம் இடம் பார்க்குறதுக்கு, அந்த இடம், கடை வாடகைக்கு எல்லாத்துக்குமே அவர் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி குடுத்தாரு. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, கடை ஆரம்பிக்கிறதுக்கு போயிட்டு நாங்க அட்வான்ஸ் கேட்டப்ப ரூ. 2,00,000 கேட்டாங்க. ஆனா நான் சொன்னேன், "நம்ம இன்னும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒண்ணுமே இது பண்ணல. இவ்ளோ இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது மாமான்னதுக்கு." அவர் சொன்னாரு, "இந்த ஏரியால அப்படிதான்ப்பா. ஏன்னா நீங்க ஒரு இது குடுக்குறீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த கஸ்டமர்ஸ், ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் எதுக்க இருக்கு, காலேஜெல்லாம் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு கூட்டம் உன்னோட சாப்பாடு, ஃபுட்டு நல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இங்க வர்றதுக்கு ஆளுங்களுக்கு இதே இருக்காது. எப்பயா இருந்தாலும் கஸ்டமர்ஸ் ஒரு 10 பேர், 20 பேர்னாச்சும் வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாரி ஏரியா. அதனால அவங்க அப்படிதான் கேட்பாங்க." அப்படின்னோனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படி இப்படின்னு பேசி ஒரு 20,000 கம்மி பண்ணோம். ரூ. 1,80,000 கிட்ட நாங்க அட்வான்ஸ் குடுத்தோம். மாசம் ரூ. 10,000 வாடகை அந்த மாரி சொல்லி. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு கடையெல்லாம் இது பண்ணியாச்சு. ஆனா ஒய்ஃபுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. இவர் ஏன் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு? அப்படிதான் அவ நெனச்சா. நான் ஆனா யோசிச்சேன். நீ குழந்தைங்கள பார்த்துக்க. அவளும் பியூட்டிஷியனாவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஒரு பார்லரும் வச்சிருந்தா. நான் வெளிநாட்ல இருக்கிறப்பயே அவ பார்லர் வச்சுட்டு இருந்தா. இந்த கல்யாணத்துக்கெல்லாம் எல்லாத்துக்கும் போயிட்டு பிரைட் பண்ணுறது, வெளில ஊருக்கு எல்லாத்துக்குமே. என் மாமியார், அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் குழந்தைங்கள 2 குழந்தைங்களையும் பார்த்துக்குவாங்க. அவ வெளியூர் போனா. அப்படிதான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தா. அவளாவே சேவ் பண்ணி கிட்டத்தட்ட 2, 3 ஃப்ளாட்லாம் வாங்கி போடுற அளவுக்கு அவ சேவ் பண்ணி வச்சிருக்கனால தான் அவளோட டிசிஷன நான் எல்லாத்துலயுமே நான் கொஞ்சம் கேட்பேன். இருந்தாலும் எனக்கு இதில நம்ம ஏதாச்சும் ஒரு சொந்தமா பண்ணணும். என் ஒய்ஃப் இங்க இருக்காங்க, வேலை பார்க்குறாங்க. நம்ம எப்படி சும்மாவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால, எனக்கு நமக்குன்னு ஒரு முயற்சி பண்ணணும்ல அப்படிங்கிறதுனால தான் நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் எனக்கு கொஞ்சம் என் ஒய்ஃப் இந்த மாரி என்னடா இது வேண்டாங்கிறாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் மனசு கவலையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே, எங்க எங்க ஒய்ஃபோட அப்பா அதாவது எங்க மாமா சொல்லியிருப்பார் போல இருக்கு என் ஒய்ஃப் கிட்ட. இது மாரி மாப்பிள ரொம்ப ஃபீல் பண்றாரும்மா. நீ
இது பண்ணலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஏம்மா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, உடனே வந்து அவங்க இது மாதிரி சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. சரி பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் சரியா வரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம என்னதான் வந்து சரியான ஒரு இதில் இது பண்ணாலும், அத வந்து நம்ம முடிக்கணுங்கிறது நம்மளுக்கு